நாமெல்லாம் இந்துக்கள். இந்தியாவில் வாழ்கின்ற மக்களில் பெரும்பாலானவர்கள் இந்துக்கள்தான். யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் இல்லையோ, யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லையோ, மற்றவர்கள் அனைவருமே இந்துக்கள்தான். அதை பற்றி சில தகவல் அதை நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன். தமிழ்நாடு அரசின் ஒதுக்கீட்டு பட்டியலில் பட்டியல் சாதிகள் பிரிவில் மொத்தம் 76 சாதிகள் உள்ளன. இந்த பட்டியல் அரசு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு வழங்குவதற்காக உள்ளது. பட்டியல் சாதிகள் தமிழ்நாடு அரசு ஒதுக்கீட்டு பட்டியலில் மொத்தம் 76 பட்டியல் சாதிகள் இடம்பெற்றுள்ளன. மற்ற பிரிவுகள் என்னென்ன என்றால், பட்டியல் சாதிகள் தவிர பட்டியல் பழங்குடியினர் 36 பேர், பிற்படுத்தப்பட்ட சாதிகள் 136, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதிகள் 41, சீர்மரபினர் 68 மற்றும் முற்பட்ட சாதிகள் 79 போன்ற பிற பிரிவுகள் உள்ளன. இது தமிழ்நாடு அரசு ஒதுக்கப்பட்டதுதான். இப்போ மேலும் உங்களுக்கு பல தகவல் சொல்கிறேன் பாருங்கள். பட்டியல் சாதி என்றால் என்ன? பட்டியல் சாதி, அதாவது எஸ்சி என்பது வரலாற்று ரீதியாக சமூக மற்றும் பொருளாதார பாகுபாடுகளுக்கு உள்ளான குழுக்களை அடையாளம் காணும் ஒரு வகைப்பாடு ஆகும். இக்குழுக்கள் தீண்டாமை மற்றும் ஒடுக்குமுறைக்கு ஆளானதோடு பாரம்பரிய சாதி அமைப்பில் ஒதுக்கப்பட்ட பிரிவினராக இருந்தனர். இவர்களை பொதுவாக தலித்துகள் அல்லது சில சமயங்களில் ஹரிஜனர்கள் என்றும் குறிப்பிடுவர். இதற்கு என்ன பின்னணி என்றால், பட்டியலிடப்பட்ட சாதிகள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய குழுக்களாக இருந்தன. அவர்களுக்கு பல உரிமைகள் மறுக்கப்பட்டன. அதை தான் நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மறுக்கப்பட்டன. அது என்ன வகைப்பாடு? இந்திய அரசியலமைப்பு சட்டம் மூலம் இந்த குழுக்கள் அதிகாரப்பூர்வமாக பட்டியலிடப்பட்டுள்ளது. இது எந்த அரசு? தமிழக அரசு அல்ல, இந்திய அரசு, ஒன்றிய அரசு. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சமூகம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பட்டியல் சாதியினர் இந்து, சீக்கியம் அல்லது பௌத்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இதனால்தான் இந்த பௌத்தர்களும் சமணர்களும் இந்துக்கள் என்று சொல்லாமல் அவர்கள் தனி பிரிவாக தம்மையே உருவாக்கி கொண்டுள்ளனர். பொது பேச்சு. பட்டியல் சாதியினர் என்று அழைக்கப்படும் இவர்கள் பொதுவான பேச்சு வழக்கில் தலித்துகள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். இதில் வெள்ளாளர் சாதி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளலாம். வெள்ளாளர் என்பது ஒரு குறிப்பிட்ட வகை சாதி அல்ல. அது பல விவசாய சமூகங்களை உள்ளடக்கிய ஒரு பொதுவான சொல்லாகும். இது தமிழ், கேரள,
மற்றும் இலங்கை ஆகிய பகுதிகளில் வேளாண்மை தொழில் செய்து பல்வேறு இனக்குழுவினரை குறிக்கிறது. கார்காத்த வெள்ளாளர், கொங்கு வெள்ளாளர், சோழிய வெள்ளாளர், சைவ வெள்ளாளர், துளுவ வெள்ளாளர் என்று இசை வெள்ளாளர் போன்ற பல உட்பிரிவுகள் உள்ளன. வெள்ளாளரின் வகைப்பாடுகள். பகுதி அடிப்படையிலான பிரிவுகள்: சோழிய வெள்ளாளர், கொங்கு வெள்ளாளர், கார்காத்த வெள்ளாளர், சேரகுல வெள்ளாளர், நாஞ்சில் வெள்ளாளர். தொழில் மத அடிப்படை பிரிவுகள்: சைவ வெள்ளாளர்கள், சைவ சமயத்தை பின்பற்றும் வேளாண்மை தொழில் செய்வோர். இசை வெள்ளாளர், இசைத்தொழிலில் ஈடுபடுபவர்கள். வேறு பெயர்கள் காராளர் அல்லது வேளாளர் என்றும் அழைக்கப்படுகின்றார்கள். மேலும் சிலர் பிள்ளை பட்டத்தை பயன்படுத்துகிறார்கள். இப்பொழுது பட்டியல் இனத்தவர் யார் யார், என்னென்ன அந்த சாதி பட்டம் இருக்கிறது என்பதை பட்டியலிடப்பட்ட சாதிகள். 1. ஆதி ஆந்திரர், ஆதி திராவிடர், ஆதி கர்நாடகர், அஜீலா, அருந்ததியர், ஐயனார். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தென்காசி வட்டம் செங்கோட்டை வட்டத்திலும் இவர்கள் ஐயனார் என்ற பெயரில் இருக்கிறார்கள். பைரா, பக்கூடா, மறுபடியும் வாசிக்கிறேன். ஆதி திராவிடர், அதாவது பட்டியலிடப்பட்ட சாதிகள்: ஆதி ஆந்திரர், ஆதி திராவிடர், ஆதி கர்நாடகர், அஜிலா, அருந்ததியர், ஐயனார், பைரா, பக்கூடா, பண்டி, பெல்லாரா, பரதர், சக்கிலியன், சாலவாடி, சாமார் மூச்சி, சண்டாளா, செருமான், தேவேந்திர குலத்தான், டோம், தொம்புரா, பைதி, பானே மற்றும் தொம்பன், கொடகலி, கொட்டா, கோசாங்கி, ஹொலையா, ஜக்கலி, ஜம்புவலு, கடையன், கக்காளன், கல்லாடி, கணக்கன், பாடண்ணா நீலகிரி மாவட்டத்தில் இருப்பவர்கள். கரிம்பாளன், கவரா, கோலியன், கூசா, கோத்தன், கோடன், குடும்பன், குறவன், சித்தனார், மடாரி, மாதிகா, மயிலா, மாலா, மன்னன். இப்படி ஒரு பெயர் இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தென்காசி மாவட்டத்திலும் செங்கோட்டை மாவட்டத்திலும். மாவிலன், மோகர், முண்டலா, நலகேயா, நாயாடி, பாதன்னன், பகடை, பள்ளன், பல்லுவன், பம்பாடா, பாணன், பஞ்சமா, பன்னாடி, பன்னியாண்டி, பறையர், பறையன், சாம்பவர், பரவன், பதியன், புலையன், சோமர், பதிரை வண்ணான், புதிரை வண்ணான், ராணேயர், சாமாகரா, சாம்பான்,
சபரி, செம்மான், தாண்டன், தோட்டி, வல்லோன், வள்ளுவன், வண்ணான், வாதிரியான், வேலன், வேடன். மறுபடியும் அது தொடர்றேன். மன்னான், மூடுவர், மூடுவன், முத்துவான், பழையன், பழியன், பழியர், பணியர், சோழகா, தோடர், ஊராளி. இவர்களெல்லாம் மற்றவர்களையும் நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்தியாவின் பட்டியலிடப்பட்ட பழங்குடிகள்: தமிழ்நாடு பழங்குடியினர் நல்வாரியம், பஞ்சமி நிலம், ஆலய பிரவேச சட்டம், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் தமிழ்நாடு, சீர்மரபினர். இந்திய நடுவண் அரசு அறிவித்துள்ளகளின் பட்டியல். இது தமிழ்நாடு. தமிழக சாதிகள் பட்டியல் அது தனியாக இருக்கிறது. பொருளாதாரத்தில் நலிந்த ஜம்மு காஷ்மீரில் இடஒதுக்கீடு. இப்படி பல